திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பஞ்சவன் மாதேவிக்கு வாசனை பொடியை கழுத்து அக்குள் என்று எல்லா இடத்திலும் சேர்த்து அழைத்து போய் தண்ணீர் ஊற்றி புது துணி சுற்றி பழைய துணியை அகற்றி தலையை ஈரம்போக துவட்டி அறைக்கு அழைத்து போய் புகை போட்டார்கள். புகை வரும் தலை மீது கூடையை கவிழ்த்து அவளை படுக்க வைத்து தலையை விரித்து காய வைத்தார்கள். குடிப்பதற்கு ரசம் கொடுத்தார்கள். அதன் பின் பஞ்சவன் மாதேவியை சந்திப்பதற்கு ராஜராஜி வந்தாள். அவள் அங்கிருந்தவர்களை பற்றி, அதில் குறிப்பாக சைவ மதத்தினர் அங்கு அதிகமாக இருக்கிறார்கள். வைணவர்கள் அடக்கமாக வாழ்கிறார்கள். சாக்த உபாசனை செய்கிறவர்கள் சற்று கூடுதலாக இருக்கிறார்கள். காஞ்சியின் நடுமையம் காமாட்சியம்மன் கோவில்தான். இங்கே ஸ்ரீசக்கர வழிபாடு முக்கியமாக நடக்கின்றது. அந்த கோவிலுக்கு வைணவர்கள் கூட வந்து போவதுண்டு. காஞ்சியில் மிகப்பெரிய ஆதூர சாலையும் சகலவிதமான கடிகைகளும் பௌத்தர்கள் ஆரம்பிப்பதால் அதில் சேர்வதற்கு பல திக்குகளில் இருந்தும் மாணவர்கள் வருகிறார்கள். அநேகமாக ஈழத்திலிருந்தும் கங்க தேசத்திலிருந்தும் மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். கடாரத்தில் இருந்தும் சில மாணவர்கள் மஞ்சள் நிறமாய் சிறிய கண்களுடனும் சப்பை மூக்குடனும் ஒரு வினோதமான தோற்றத்தோடு கடிகைக்குள் வலம் வருகின்றார்கள். அவர்களை பார்க்க ஆரம்ப காலத்தில் பெரிய கூட்டம் வந்தது. இப்பொழுது அதுவும் சகஜமாகிவிட்டது. அடியே, மிக கெட்டிக்காரியாக இருக்கிறாயடி. ஏகப்பட்ட விவரங்களை சொல்லுகிறாய். அம்மா, எனக்கு ஆர்வம் அதிகம். என்னைப்போல் நீங்கள் பல தகவல்களை சேகரிப்பவர்கள்தான். பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆவல் உள்ளவர்கள் என்று நான் அறிவேன். உங்களோடு சிறிது காலமாவது வாழ வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு உண்டு. குரல் குழைய குழைய ராஜராஜி பேசினாள். என்னடி இது? எதற்கு உணர்ச்சி வசப்படுகிறாய்? எங்கேயோ இருந்த இருவரை இறைவன் கொண்டு வந்து தஞ்சையில் சேர்த்து இருக்கின்றான். இனி நீயும் நானும் எதிரும் புதிருமடி என்றுதான் இருக்கப் போகின்றோம். ஏன் தேவி அப்படி பேசுகிறீர்கள்? எதிரும் புதிருமாய் இருப்பதற்காகவா நான் இங்கு வந்திருக்கிறேன்? என் மீது உங்களுக்கு சந்தேகம் போகவே இல்லையே. எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறியோடு தான் என்னை கவனிப்பீர்களா? ஆம் ராஜராஜேஸ்வரி, சில விஷயங்களில் என்னை காட்டிலும் நீ துரிதமாகவும் தெளிவாகவும் இருக்கிறாய். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வயதாகிவிட்டது. உன்னை கொண்டு போய் அரசருக்கு பக்கத்தில் வைக்கப் போகின்றேன். அதுவும் கவலையாக இருக்கிறது. என்ன, சக்கரவர்த்தி எப்படி மயக்குவதென்றா? ஏன் தேவையில்லாது பேசுகிறீர்கள்? ராஜராஜனின் குரலில் ஒரு சீற்றம் தெரிந்தது. அரசருக்கு கெட்டிக்கார பெண்களை கண்டால் பிடிக்கும். தெளிவாக சிந்திக்கின்ற பெண்களை கண்டால் எந்த ஆண்களுக்கும் விருப்பம்தான். உனக்கு பேச தெரியும், செய்திகளை சொல்ல தெரியும், எதிர்காலம் பற்றி அனுமானிக்க தெரியும், இறந்த காலத்தை அடுக்கடுக்காக நினைவு கொள்ள தெரியும். இந்த விஷயங்களை சீராக எடுத்து கொடுக்க உன்னால் தான் முடியும். அப்படிப்பட்ட பெண்ணை ஆளுமை செய்கின்ற அதிகாரமுள்ள எல்லா ஆணுமே விரும்புவான். சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் உன் மீது காதல் கொண்டாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். எங்கே சக்களத்தியாக வந்து விடுவோனோ என்ற பயம் வந்து விட்டது உங்களுக்கு. இப்பொழுதே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நான் சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜர் மீது எந்தவித நாட்டமும் இல்லாதவள். அவரை சக்கரவர்த்தியாகவே மதிப்பவள். மற்றபடி வேறு எந்த சிந்தனையும் கூட இல்லாதவள். அப்படியா? அப்படியெனில் உன் உள்ளத்தை கவர்ந்தவன் யார்? நான் ஒருவரை வேறொரு இடத்தில் சந்தித்தேன். 4 நாட்கள் அவரோடு பயணம்படியாக நேர்ந்தது. தற்காப்பு கலையில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி அவரிடம் அந்த வழியில் போதிக்கவும் கற்றுக்கொண்டார். அவரிடம் விடைபெறும் பொழுதுதான் அவர் சாதாரண ஆளில்லை, சோழ அரசியலில் முக்கிய பங்கு வகிப்பவர், மிக ஆளுமை உள்ளவர் என்பதும் தெரிந்தது. என்ன சொல்கிறாய் ராஜராஜி? என்னுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்திற்குரிய கிரகம் குரு. அவர் 11இல் அமர்ந்திருக்கிறார். இதுவேறு கற்று வைத்திருக்கின்றாயா? எனக்கு நெல் முனை அளவும் இந்த ஜாதகம் பற்றி தெரியாது, ஜோதிடம் பற்றியும் தெரியாது. 7ஆம் இடம் களத்திரம் என்று சொல்லப்படுவது. அந்த இடத்திற்கு உரியவன் குருவாக இருப்பின், அவன் 11இல் இருப்பின், அந்த பெண்ணுக்கு கணவன் அந்தரனாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அடியே, என்ன சொல்ல வருகிறாய்? நீங்களே யோசித்துக் கொள்ளுங்களம்மா. நான் விடைபெறுகின்றேன். யாரது? பஞ்சவன் மாதேவி எழுந்து கைத்தட்டினாள். உள்ளுக்குள் தடதர்வென்று பாய்ந்து உரிய வாட்களோடு அதிகாரிச்சிகள் வந்தார்கள். இவ்வளவு வேகமாக பஞ்சவன் மாதேவி கைத்திட்டினால் பெரும் ஆபத்து என்றுதான் அர்த்தம். அறையில் வேறு பக்கத்தில் இருந்து முத்தான பொன்னங்கையும் வேகமாக வந்தாள். அவர்கள் வந்த வேகத்தை பார்த்து ராஜராஜி மெல்ல துணுக்குற்று பிறகு மெல்ல சிரித்தாள். என்னை கைது செய்து என்ன செய்வதாக உத்தேசம் தாயே? மிருதுவாய் கேட்டாள். யாரை மனமென்றும் சிறைக்குள் வைத்திருக்கிறாய் என்று சொல்லாமல் உன்னை விடுவிப்பதாக இல்லை.
இல்லை என்று பஞ்சவன்மாதேவி உரக்கச் சொல்ல, அங்கு விளையாட்டாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று அதிகாரிச்சுகள் தெரிந்து கொள்ள வாளை உரையில் போட்டு விலகி நின்று கொண்டார்கள். என்னையே விரட்டி பணிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். எனக்கு பிடிவாதம் பிடிக்க ஆசைதான். ஆனால் நீங்கள் இட்ட பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும். அதற்காக இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன். பிரம்மராயரின் மூத்த குமாரரும் சோழ தேசத்தின் மிகப்பெரிய பதவிகளை வகிக்கப் போகிறவரும் சேர தேசத்து காந்தளூர் சாலை கடிகையில் முதல் மாணவனாக தேறி தாமிர கேயூரங்களை புஜங்களில் அணிந்தவரும் அந்தனரும் கருவூர் தேவருக்கு மிகவும் நெருக்கமான அருள்மொழிப்பட்டரைத்தான் நான் நேசிக்கின்றேன். அப்படியா? அருள்மொழிப்பட்டன் தெரியவில்லை தாயே. இந்த இடத்தில் எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் பெண்கள் பலவீனமானவர்கள்தான், ஆண்கள் உறுதியானவர்கள். அதுவும் அரசியல் பேசும் இளைஞர்கள் அநியாயத்திற்கு ஆணவமும் கொண்டவர்கள். கடைசி வரையில் என்னை நேசிப்பதாகவோ நேசிக்க முயற்சி செய்வதாகவோ அவர் வெளியே சொல்லவே இல்லை. எந்த செய்தியையும் காட்டவும் இல்லை. ஆனால் ஒரு பலாமரத்தில் தன்னுடைய குத்துவாளால் ராஜராஜி என்று செதுக்கி பெரிய குமுதமலர் ஒன்றை வரைந்திருக்கின்றார். இதை என்னவென்று எடுத்துக்கொள்வது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. குரலில் சோகம் இழையோட ராஜராஜி சிரித்தாள். பஞ்சவன்மாதேவி வாய்விட்டு சொன்னாள், ஆஹா, இறைவனின் கருணையை பார்த்தாயா? அவர் உன்னை மிகச்சரியான நேரத்தில் தஞ்சைக்கு அனுப்பியிருக்கிறார். இங்குதான் இனி அருள்மொழிப்பட்டனுக்கு வேலை. அருள்மொழிப்பட்டனின் தந்தையான பிரம்மராயரிடம் எந்த பாதுகாப்பும் இல்லாத தளிச்சேரி பெண்கள் இல்லத்திலேயே தான் தங்குவதாக நேற்று மாலை பேசி அனுமதி வாங்கியிருக்கிறார். இன்று இரவு சக்கரவர்த்தி அவர்கள் அங்கு வந்து சேர்ந்தால் தளிச்சேரி குடியிருப்பு மொத்தமும் களை கட்டிவிடும். ஒருவேளை அரசர் 2-3 நாட்கள் தொடர்ந்து தங்கினாலும் வேறு யாரேனும் வந்து கலந்து கொள்ளவும் கூடும். திருவல்லத்திலிருந்து ராஜேந்திரரும் பறவை நாச்சியாரும் கூட வந்துவிடலாம். ராஜேந்திரர் வந்தால் மெய்க்காவல் படை இரட்டிப்பு ஆகும். அப்பொழுது பிரம்மராயர் வந்து கலந்து கொள்ளுவார். சோழ தளபதியான கிருஷ்ணன்ராமன் பிரம்மராயர் வந்ததும் பழுவேட்டரையரும் ஈராயிர பல்லவரும் வேறு சிலரும் வந்துவிடுவார்கள். சிற்பிகளில் பெரியவரான குஞ்சரமல்ல பெருந்தச்சரும் வந்துவிடுவார். அவர் வந்தால் முதன்மை சிற்பிகள் அனைவரும் பங்கு கொள்ளுவார்கள். அதற்கு பிறகு இது மாபெரும் பொதுக்கூட்டம்தான். இது உங்கள் அனுமானமா? இல்லை, இப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சில விஷயங்களை பேசி தீர்த்தே ஆக வேண்டும் ராஜராஜி. குறிப்பாக ராஜேந்திரரும் சக்கரவர்த்தியும் சிற்பிகளும் அடிமை வீரர்களும் நமது மறவர்களும் தேவரடியார்களும் என்று பல பேர் மனம் விட்டு தெளிவாக பேச வேண்டிய அவசியமான ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. என் தேவை இது, என் நிலை இது என்று தெள்ளத் தெளிவாக ஒரு இடத்திற்கு வந்தோம் என்றால் இந்த வேலை சரியாகிவிடும். ஆம், நீங்கள் சொல்வது புரிகிறது. பஞ்சவன் பாண்டவர்களுக்கு நடுவே உள்ள பிரச்சனையை கிருஷ்ணர் இப்படித்தான் தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. அடிச்சக்கை, இன்னொரு கதை சொல்லப் போகின்றாயா? அவசியம் என்றால் இப்பொழுதே சொல்லுகிறேன். இப்பொழுது வேண்டாம், இன்னும் தாமதம் செய்யாதே. தளிச்சேரிக்கு போ. ஒருவேளை அங்கு அருள்மொழி இருக்கக்கூடும். நீயும் அருள்மொழியும் மனம் விட்டு பேசக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். சட்டென்று ராஜராஜை முகம் சிவந்தாள். முகத்தை வலது பக்கம் திருப்பிக் கொண்டு ஜன்னல் வழியே வேறெங்கோ பார்த்தாள். மெல்ல பஞ்சவன்மாதேவி அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பி, என்ன கண்ணில் ஏன் சட்டென்று ஒரு கலக்கம் வந்துவிட்டது? இதுவரை இதை நான் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. உங்களோடு தான் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் மிகச்சரியானபடி என் உள்ளக்கிடக்கியை வெளிப்படுத்தினீர்கள். இங்கு அருள்மொழி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருப்பின் அது எனக்கு நல்லதாகத்தான் முடியும். அருள்மொழிக்கு திருமணமாகி விட்டதல்லவா? அவருக்கு அந்தன பெண்ணை மணமுடித்து விட்டார்கள் அல்லவா? ஆம், பிரம்மராயரின் மனைவிக்கு நெருங்கிய உறவு என்று அந்த பெண்ணை சொல்லுகிறார்கள். இப்பொழுது பேறு காலத்திற்காக அவள் தாய் வீட்டுக்கு போயிருக்கிறாள். மெல்லிய குரலில் ராஜராஜி பஞ்சவன்மாதேவியிடம் சொன்னாள். சரி, உன்னுடைய என்ன ராஜராஜி? அருள்மொழியை மணந்து கொள்வதா அல்லது வெறுமனை சொல்லாமைத்து விட்டு தள்ளி போய் விடுவதா? அத்தனை நேரம் உறுதியாகவும் தெளிவாகவும் பேசிக்கொண்டிருந்த பெண் சட்டென்று தலை கவிழ்ந்து கொண்டாள். மூக்கை உறிஞ்சினாள். நிமிரும் பொழுது அவள் கண்கள் கரங்கி கன்னத்தில் நீர் இறங்கியது. ஆக, பெண்ணே, உனக்கும் ஒரு பலவீனமான இடம் இருக்கிறதல்லவா? பஞ்சவன்மாதேவி உற்று பார்த்தாள். மெல்ல சிரித்து கொண்டாள். அவள் தலையை தடவி விட்டாள். இந்த பலவீனம்தான் நம்மை ஆட்டி படைக்கிறது ராஜராஜி. ஆண்களுக்காக கிறங்கி போய் அவர்கள் காலடியில் கிடக்க வேண்டுமென்ற ஆசைதான் நம்மில் பலர் வாழ்க்கையை மேலும் கீழுமாக அலைக்கழிக்கிறது. ராஜராஜி,
காதலிக்க வேண்டுமென்றும் காதலிக்கப்பட வேண்டுமென்றும் ஆசைப்படுகிற பெண் மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கின்றாள். பிரம்மராயர்ட்டு பிள்ளையை நீ வளைத்து போட நினைத்தால் அது எளிதாக முடியாது. பிரம்மராயரும் மற்ற சேனாதிபதிகளும் என்ன என்று பார்ப்பார்கள். சக்கரவர்த்தி வரையிலும் இந்த விஷயம் போகலாம். எனவே ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக திடமாக எடுத்து வைத்த பிறகே நீ இது பற்றி முடிவான முடிவுக்கு வர வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா ராஜராஜி? தலைக்கோலியாய் நடனமாடுவதையே வாழ்க்கையாக கொண்ட தேவரடியாரான நீ குடும்பம் என்கின்ற விஷயத்தை, அதுவும் அரசியல் சார்ந்த ஒரு குடும்பத்தில் பிள்ளையை மணப்பதென்றால், அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் துணையாக இருப்பதென்றால் அதற்கு பலத்தையும் நீ இழக்கக்கூடும். சில சமயம் உன்னை உள்ளே வரவிட்டாமல் அவர்கள் துரத்துவார்கள். உன்னை பற்றி கடுமையாக ஆராய்வார்கள். குறை கண்டுபிடிக்க முயல்வார்கள். சொக்க தங்கம்தானா என்று உரசி பார்ப்பது போல உன்னை கடித்து குதிர பார்ப்பார்கள். ஆனால் ராஜராஜி, நீ தேர்ந்தெடுத்த ஆண் பிள்ளை அற்புதமானவன். உன்னுடைய புத்திக்கு இப்படிப்பட்ட கணவன்தான் நன்றாக இருக்கும். வெறும் குடிகார தடியனையும் கோபம் உள்ளவனையும் யுத்த வெறியனையும் காசு காசு என்று போகின்றவனையும் திருமணம் செய்து கொள்வதை விட வலிமையும் எளிமையும் நிறைந்த அருள்மொழிப்பட்டன் அற்புதமானவன். ஆனால் அவன் அசைவுகள் சோழத்தின் அசைவுகளாக கருதப்படும். ராஜேந்திரருக்கு பிரம்மராயராகப் போகின்றவனுக்கு நீ மனைவியாகப் போகின்றாய். அப்படியானால் சோழ தேசத்தின் சேனாதிபதிக்கு மனைவியாகப் போகிறாய். எனவே நீ ஒரு பொறுப்புமிக்க இடத்தை குறிவைக்கிறாய் என்பதை மற்றவர்கள் உன்னைவிட வேகமாக புரிந்து கொள்ளுவார்கள். எனவே முன் எப்போதை காட்டிலும் நிதானமாகவும் தெளிவாகவும் இரு. உன் உணர்ச்சிகளை ஒரு கட்டுக்குள் வைத்திரு. வெளியிடுதலை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் திடமாகவும் செய். ஒருவேளை ராஜராஜி இந்த முயற்சியில் நீ தோல்வியுற்றால். பஞ்சவன் மாதேவி மிருதுவாக பேசினாள். ராஜராஜி அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை இந்த முயற்சியில் நீ தோல்வியுற்றால் ஒரு காலம் இடிந்து விடாதே. உன் தோல்வியின் மீது கால் வைத்து வெற்றியை நோக்கிப் போ. எது உனக்கு இல்லை என்று மறுக்கப்பட்டதோ அந்த மறுக்கப்பட்டதையே மதித்து இன்னும் உயரவா. உன்னை அழித்து கொள்வதற்கு நினைக்காதே. உன்னை போன்ற பெண்கள் ஒரு தேசத்திற்கு மிகவும் முக்கியம். உன்னை போன்ற பெண்கள் பல நூறு பெண்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும், ஆறுதல் சொல்ல முடியும். உன்னை போன்ற பெண்கள் உன்னைப் போலவே 10 பெண்களை தயார் செய்யவும் முடியும். எனவே ராஜராஜி, உன்னை என் சிவன் செய்ய முடியும். எனவே ராஜராஜி, உன்னை என் சிவன் ஆசீர்வதிக்கட்டும். தன் 2 கைகளையும் தூக்கி அவள் தலையில் வைத்தாள். தாயைப் போல் வயதுடைய பஞ்சவன் மாதேவி ஆசீர்வாதத்தில் ராஜராஜி நிலை குலைந்தாள். பெரும் குரல் எடுத்து அழத் துவங்கி அவளை இறுக்கி கட்டிக்கொண்டாள். ராஜராஜியின் அணைப்பில் பஞ்சவன் மாதேவி ஆசீர்வாதத்தில் ராஜராஜியும் நிலை குலைந்தாள். பெரும் குரல் எடுத்து அழத் துவங்கினாள். கண்களை இறுக மூடிக்கொண்டாள். ராஜராஜியின் அணைப்பில் பஞ்சவன் மாதேவி திக்குமுக்காடினாள். மெல்ல அவளை இழுத்து அணைத்து கொண்டு நெஞ்சில் சாத்தி கொண்டு போதும் போதும் என்று ஆசுவாசப்படுத்தினாள். ராஜராஜி சட்டென்று சரியானாள். விலகினாள். விழுந்து வணங்கினாள். வருகிறேனம்மா என்று கைகூப்பினாள். வேகமாக வாசலை நோக்கி நடந்தாள். உடம்பு சக்தி முழுவதையும் இழந்து விட்டது போல் பஞ்சனியின் மீது பஞ்சவன் மாதேவி பொத்தென்று உட்கார்ந்தாள். அவளுக்கு அவளை பற்றியும் ஒரு கவலை வந்தது. ஒருவேளை இந்த கோயில் கட்டும் முயற்சியில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு சக்கரவர்த்தி, நீ வேண்டாம், விலகிப்போ, நாங்களே பார்த்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டால், உனக்கு தோல்வி வந்துவிட்டால் நீ தூங்குவாயா பஞ்சவன் மாதேவி என்ற கேள்வி வந்தது. பயத்தில் பஞ்சவன் மாதேவி கண்களை மூடிக்கொண்டாள். வெளியே ஆட்கள் வேகமாக படியேறி வரும் சப்தம் கேட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.